வீட்டில். ஆகையால் உங்களுக்கு 9ல் இருக்கின்ற செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சனி செவ்வாய் பார்த்துக்கிறாரே, முன்னுரையில் வேறு சொல்லியிருக்கேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசில் தோணுச்சுன்னா ஆம். ஆனால் உங்கள் ராசியில் தானே உச்சம் பெறுவார் செவ்வாய். ஆகையால் மகரத்துக்கு செவ்வாய் கெடுதலை செய்ய மாட்டார். அவர் கேந்திரத்துக்கு அதிபதி, 11ஆம் லாபத்துக்கு அதிபதி. அப்படி பார்க்கும்போது கண்ணிலே அமர்கின்ற செவ்வாய் தன் 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை மேஷ ராசியை பார்ப்பார். அவர் வீட்டை அவரை பார்ப்பார். அது பலம். அவர் வீட்டிலிருந்து அவர் ஆட்சி. அவர் வீட்டை பார்த்தா அந்த வீடு பலம். நம்ம சொந்த வீட்டை நாம் பார்த்துக்கணும், அந்த வீட்டில் எதுவுமே நடக்காது நம்ம மீறி. அப்படி பார்க்கும் பொழுது ஹவுஸ் ஓனர் அவர் வீட்டை பார்க்குறாரு செவ்வாய். அப்போது அந்த வீடு என்ன? 4ஆம் வீடு. வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் 4ஆம் வீடு. அப்போ வீடை வாங்குவீங்க. இது வரைக்கும் வாங்கணும்னு வச்சுக்க, ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு வச்சிங்க, இல்லை வீடை கட்டிட்டு இருந்து முடியாமல் இருக்குது, 7.5 கட்ட ஆரம்பிச்சுப்பீங்க. ஆனால் முடியல, இப்போ தான் 7.5 முடிஞ்சுதான, சனி வேறு வக்ரமாட்டேன். நிச்சயம் இப்போ வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாக முடிப்பீங்க. ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு முயற்சி எடுப்பீங்க, அதை வாங்குவீங்க.